கிடைக்கிற ஆத்மாவை அதுல ஏதாவது ஒரு சபையில சேர்த்துட்டு போங்க. நல்ல ஆவிக்குரிய சபையா பார்த்து சேர்த்துட்டு போங்க. இதுக்கு மேலேயும் இலங்கைக்கு ஒரு சபை, புது சபை வேண்டாம். உள்ள சபையே போதும், திணறிட்டு இருக்குது. ஆனா உண்மையிலே உனக்கு பாரம் இருக்குமானா நீ ஆத்மாக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும். அப்படிப்பட்ட ஊழியங்களை செய், சுவிசேஷ ஊழியத்தை செய். வீடு வீடா சுவிசேஷம் அறிவி, பார்க்கிறவங்களிடத்துல இயேசுவை பற்றி அறிவி. விதவிதமான ஊழியங்கள் இருக்குது. உன்னுடைய தாளந்தின் அடிப்படையில் ஊழியத்தை நீ தெரிஞ்சுக்கோ. உன் தாளந்தை விட்டுட்டு வேற ஊழியத்துல தெரிஞ்சு கொள்ளாதே. பிரசங்கிக்கிற வரம் இருக்குது, மற்றவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற வரம் இருக்குதுன்னா நீ பாஸ்டர் வேலைக்கு நீ லாய்க்கு. பிரசங்கமே செய்ய தெரியாதுன்னா நீ போய் பாஸ்டா ஆக்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுனாக்கா தசம பாகத்தை மாத்திரம் தான் தின்னுட்டு இருப்பியே தவிர வந்த ஜனங்களுக்கு ஒண்ணுமே இருக்கவே இருக்காது. ஜனங்க ஒவ்வொரு நாளும் மண்ணா கேட்பாங்களே, ஆகாரம் கேட்பாங்க, ஆவிக்குரிய ஆலோசனை கேட்பாங்க. அது கொடுக்க உனக்கு தகுதி இல்லைன்னா நீ பாஸ்டர் வேலைக்கு நீ வரக்கூடாது. எல்லாரும் அப்படிப்பட்ட ஆசை மனசுல வச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒண்ணுதான் ஊழியம் அல்ல, பல ஊழியங்கள் இருக்குது. பட்டாளத்துல முன்னாடி போய் நின்று சண்டை போட்டாலும் அவனும் பட்டாளக்காரன் தான். அவனுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றாங்களே, சாப்பாட்டுக்கு, உடைக்கு, அவனுடைய குடும்ப காரியத்தை கவனிப்பதற்கு, இப்படி ஒரு யூனிட் இருக்குது. அவங்க எல்லாம் ஃபேன் அடியில உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப முன்னாடி நின்னு சண்டை போட்டு ஜெயிச்சுட்டா எனக்கு தான் ஜெயம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த முழு யூனிட்டுக்கும் ஜெயம், பட்டாளம் முழுவதுக்குமே ஜெயம், அந்த தேசத்துக்கே ஜெயம். நான் தான் முன்னாடி கஷ்டப்பட்டேன், எனக்கு தான் அந்த ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. ஆகவே அந்த பட்டாள யூனிட் மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியங்கள். என்னுடைய அழைப்பு என்ன? ஒருவேளை பிரசங்க தாளந்து இல்ல, பாட்டு பாடுற தாளந்து இல்ல, ஆனா எனக்கு அட்மினிஸ்ட்ரேட் செய்ய தெரியும். எந்த ஒரு காரியத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அருமையா பொறுப்பா ஒரு கூட்டத்தை நடத்தணுமா, அதனுடைய ஒழுங்குகள் அருமையா செய்வேன். அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஸ்தாபனங்களில நீ ஒரு ஊழியக்காரன உள்ள வரலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் சைடுல நீ போகலாம். எனக்கு டைப் அடிக்க தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியாது, நீ டைப்பிஸ்டா வரலாம். அதுல உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா அந்த ஊழியத்துல அது ஒரு பாகம். கிறிஸ்து தலை, மற்றதெல்லாம் அவயவம். பாஸ்டர்னு சொல்லிட்டு தலையா பாஸ்டர் கொண்டு வரக்கூடாது. மற்றவங்க மாதிரி தான் பாஸ்டரும், கை மாதிரி தான் காலும். இதுக்கு ஒரு தனி சலுகை, அதுக்கு ஒரு தனி சலுகை இல்ல. சபையில் இருக்கிற விசுவாசியில இருந்து தான் இந்த பாஸ்டர் பொறுப்புக்கு கொடுக்கலாம். இதுக்குன்னு ஒரு தனி குவாலிபிகேஷன் கிடையாது. சபையில் இருக்கிற விசுவாசிகள்ல எல்டர்ஸ் தெரிஞ்செடுக்கிறோம், மூப்பன்மார்களை. அதுல யாருக்காவது நல்ல பிரசங்க வர இருக்குன்னா அவங்கள சபையினுடைய மேய்ப்பனா தெரிஞ்செடுக்கிறோம். அதுக்கு ஒரு தனி தகுதி அல்ல. இதுதான் அந்த விசுவாசிகள் கூட்டத்திலிருந்தே தெரிஞ்செடுக்கப்படுகிறது. ஆனால் தலை இயேசு மாத்திரம்தான், மற்றதெல்லாம் அந்த சரீரத்தோட சபை அவயவங்கள். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். தாளந்தின் அடிப்படையில் கர்த்தர் கணக்கு கேட்பார். உனக்கு தாளந்து இல்லாம கர்த்தர் எந்த ஒரு மனுஷனை இந்த உலகத்துக்குள்ள அனுப்புறதே இல்லை. 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. எனக்கும் 5 தாளந்து இருந்தா நானும் நிறைய பேர் ஆதாயப்படுத்துவனே சொல்லாதே. உனக்கு 1 தாளந்தாவது இருக்குது. அந்த தாளந்தின் அடிப்படையில் ஆத்ம ஆதாயத்தை நீ பண்ணலாம். ஆகவே இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சரி, இது போகட்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தீமோத்தேயுக்கு சொல்லும்போது பவுல் சொல்றாரு, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் வேலையை நிறைவேற்று. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் இருக்குது, அந்த ஊழியம் மாத்திரம் போதும், இதுவும் ஊழியம் தான் அப்படின்னு செஞ்சுட்டு போகாத. சுவிசேஷ ஊழியம் எல்லாருமே செய்ய வேண்டிய வேலை. அதுதான் சரியான கிறிஸ்தவனுடைய பங்குல ஒன்று. சுவிசேஷ வேலை, சந்தோஷமான செய்தி. சுவிசேஷம் என்ன? சந்தோஷம், நற்செய்தி, சந்தோஷமான செய்தி. என்ன நற்செய்தி? பாவத்திலே ஒரு மனுஷன் சாக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பாவங்கள் கழுவப்பட ஒரு வழி உண்டு. இயேசு அதற்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். அதை நீ நம்பி அந்த இயேசுவின் ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டதுன்னு நீ விசுவாசிச்சனா உன் பாவங்கள் கழுவப்படுகிறது. இப்ப நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய். இதாயா சுவிசேஷம். இனி நீ செத்தாலும் நீ பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். பாவத்தோடு செத்தா நீ பரலோகம் பிரவேசிக்க முடியாது. நற்செய்தி, பாவத்தோடு மனுஷன் சாக வேண்டாம். இயேசு பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். நல்ல செய்தி. இதுதான் காஸ்பல். இதை நீ சொல்லணும். இதை எல்லாரும் மேலும் விழுந்த கடமை, ஒவ்வொருத்தரும் சொல்லணும். பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷம் அறிக்கை விட்டால் ஐயோ எனக்கு எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். சுவிசேஷம் அறிவிக்காமல் போனால் எனக்கு ஐயோ. ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷம் அறிவிக்கணும். ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கடமை. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கடன். ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு. சுவிசேஷம் அறிவிக்கணும்.
தினசரி பல்லு தேய்ச்சி குளிக்கிற மாதிரியே ஒரு கடமை என்ன, நீ சுவிசேஷமும் அறிவிச்சாகணும். ஒவ்வொரு நாளும் நீ பார்க்கிறவர்களுக்கு யாருக்காவது இயேசுவே ரட்சிக்கிறவர் என்ற ஒரு வார்த்தை, ஒருவேளை உன்னால சொல்ல முடியல அப்படின்னா துண்டு பிரதியை கையில எடுத்துக்கோ. ஆனா துண்டு பிரதி எடுக்கும் போது அதை வாசிக்காம மத்தவங்கிட்ட கொடுக்கவே கொடுக்காத. ஏன்னா இந்த காலத்துல இப்ப துண்டு பிரதின்னு சொல்லிட்டு ஒண்ணு அர்த்தமே புரியாத துண்டு பிரதிங்க நிறைய இருக்குது. அதெல்லாம் நீ விட்டுட்டு நீ வாசிச்சு எது பிரயோஜனமா இருக்குதோ அதை தெரிஞ்சு கையில வச்சுக்கோ. தினசரி ஆபீஸ்க்கு போகும்போது, தொழிலுக்கு போகும்போது, வெளியே போகும்போது கையில துண்டு பிரதி இல்லாம போகாத. அப்படி இல்லைன்னா வாயை திறந்து நீ சொல்லு. அப்படி இல்லைன்னா துண்டு பிரதியை கையில எடுத்துக்கோ, ஜபத்தோட போ. கர்த்தாவே, இன்னைக்கு இந்த துண்டு பிரதியை நான் கொடுக்கிறேன். யார் அதை வாசிக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல நீ கிரியை செய்யணும். கொடுத்த உடனே மனசுக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணிக்க, ஆண்டவரே இது இப்ப அவன் எடுத்து வாசிக்க போறான், சாமி நீர் கிரியை செய்யும். அவனுக்காகவும் நீ ரத்தம் சிந்திருக்கிறீரே, அவனுக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறீரே, அவன் அதை புரிஞ்சுக்க கிருபை செய்யும். அன்னைக்கு ராத்திரி திரும்பி வந்த உடனே யாருக்கெல்லாம் துண்டு பிரதி கொடுத்தியோ அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து ஆண்டவர் சொல்லு, இத்தனை பேர் துண்டு பிரதி வாங்கி இருக்கிறாங்க, அவங்க உள்ளத்துல எல்லாம் போராட்டம் வரட்டும் கர்த்தாவே. ஜீவிக்கிற தேவனாகி உண்மை அறிந்து கொள்ளும் வரைக்கும் அந்த போராட்டம் நீங்க கூடாது. செபி, அதுதான் உண்மையான சுவிசேஷகனுடைய வேலை. இதுக்கு தியாலஜி செமினரி போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை ருசிச்சா போதும், தானாகவே உனக்குள்ள அனுபவிக்கப்பட்ட இந்த சந்தோஷம் நீ மற்றவங்களுக்கு நீ சொல்லுவே. இன்னைக்கு பகல் சமயத்துல ஜெபிக்க வந்தவங்கள ஒரு குடும்பம் சொன்னாங்க, நாங்க 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா இப்ப எங்களுடைய உள்ளத்துல இருக்கிற பாரம் எங்க அண்ணமார் எங்க தங்கச்சிமார் அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல, அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும். இவங்களுக்கே 1000 பிரச்சனைகள் இருக்குது. ஆனா உள்ளத்துல இருக்கிற பாரம் என்ன, எங்க அக்கா ரட்சிக்கப்படணும், எங்க அண்ணன் ரட்சிக்கப்படணும், எங்க பக்கத்து வீட்டுல ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க எப்படியாவது இயேசுவே தெய்வம் அவங்க புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் உண்மையான பாரம். சரியான கிறிஸ்தவனுடைய உள்ளத்துல இது தானாகவே வரும், ஒருத்தர் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா இப்ப நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. நீ சரியான கிறிஸ்தவனாக வாழணும்னா தினசரி யாராவது ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும். உன் அனுபவத்தை நீ அவங்களுக்கு சொல்லலாம். நீ முன்ன எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்கிற, அதாங்க சுவிசேஷம். அந்த இயேசு உனக்கு எப்படி மாற்றி இருக்கிறார் அதை சொல்லு. சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது அந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டியது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் நிறுத்துறேன். ஒருத்தன் சொப்பனம் பார்த்தானா, நியாய தீர்ப்பு நடக்கிற மாதிரி சொப்பனமா. இயேசு நியாயாதிபதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. தூதர்கள் வந்து ஒரு பெரிய புஸ்தகத்தை திறக்கிறாங்க. நிறைய ஜனங்க வரிசையா கியூல நிக்கிறாங்க. ஒரு தூதன் அந்த பேரை பார்த்து பேரை கூப்பிடுறான், வாப்பா, வெரி குட், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, அந்நிய பாஷை பேசுற, தீர்க்கதரிசனம் பேசுற, போ பரலோகத்துக்கு. உடனே தோத்திரம் அல்லேலூயா சொல்லிட்டு அவன் போக ஆரம்பிச்சான். பின்னாடி இன்னொருத்தன் வந்தான், இங்க வா, ஓ நீயா, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, போ நரகத்துக்கு. அவன் போனவன் பாதி தூரம் போயிட்டு திருப்பி வந்துட்டு, சார் நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டுமா? கேட்டுக்கப்பா. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, நரகம், தீர்ப்பு கரெக்ட் தான். ஆனா எவனும் எனக்கு இயேசுவை பத்தி சொல்லலையே. யாராவது சொல்லி நான் ஏற்றுக்கொள்ளாம போயிருந்தா இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு. இப்ப நீங்க பரலோகத்தை அனுப்பிச்சீங்களா அந்த பிரதர், அவனும் நானும் 20 வருஷம் ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சோம். வம்பல மாட்டி விட்டான் அவனை. 20 வருஷம் ஒரே ஆபீஸ்ல உட்காந்து வேலை செஞ்சோம், பக்கம் பக்கமா. அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான், மனம் திரும்பினவன் தான், கைக்கூலி வாங்காதவன் தான். ஆனா ஒரு நாள் என்கிட்ட வந்து, அப்பா இயேசுதான் நியாய தீர்ப்புல நியாயாதிபதியா வரப்போறாரு, அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டா நீ ரட்சிக்கப்படுவே. ஒரு நாள் அவன் சொல்லி இருந்தா இன்னைக்கு நான் இந்த நரகத்துக்கு போவேனா? ஆண்டவருடைய கண்கள் சிவக்க ஆரம்பித்ததான். கூப்பிட அவனே தோத்திரமே நின்னு போச்சு அவனுக்கு. வெறுத்து வெறுவெறுத்து முன்னாடி வந்து நிக்கிறான். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட வாசத்தை, சாகவே சாவா என்று துன்மார்க்கனுக்கு நீ சொல்லாமல் அவன் செத்து போனால் அவன் இரத்த பழியை உன்னிடத்திலே கேட்பேன், ரட்சிக்கப்பட்ட உன்னிடத்திலே கேட்பேன், அபிஷேகிக்கப்பட்ட உன்னிடத்திலே கேட்பேன். 20 வருஷம் கிறிஸ்தவன், 40 வருஷம் கிறிஸ்தவன், பரம்பரை கிறிஸ்தவன் சொல்றியே, உன்கிட்ட கேட்பேன். இத்தனை வருஷமா உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம்? தாளந்துகளை கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு ஆத்மாவையாவது நீ ஆதாயப்படுத்திருக்கிறியா? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா, வெறுங்கையாய் உம்முடைய சமூகத்திலே நான் கண்டு கொள்ளலாகுமா? கரையேறி உமதண்டை வந்து நிற்கும் ரட்சகா. அந்த பாட்டில் அந்த வார்த்தை வருது. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெறுங்கையா நான் எப்படி போவேன்? வெறுங்கையா ராஜாவை பார்க்க முடியாதே. ஒண்ணு, குறைந்தபட்சம் 2வது இருக்கணும். மத்தேயு 25:30 வசனத்துல கர்த்தர் இந்த உதாரணத்தை சொல்றார். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. 1 தாலந்து வச்சவன் கொடுத்த மாதிரியே திருப்பி கொடுத்துட்டான். எஜமானுக்கு கோவம் வந்துருச்சு.
பிரயோஜனம் இல்லாத இந்த வேலைக்காரனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல கொண்டு போய் தள்ளு என்று சொல்லி 30வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். மத்தேயு 25:30 சொல்றார். பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவன் தாளந்து கொடுத்து இவன் அதை புதைச்சு வச்சிருக்கிறான்ப்பா. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலேயே பரலோகம் வருவதை கர்த்தர் விரும்பல. என்ன நோக்கத்தோடு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார், மனம் திரும்புதல கொடுத்தார்? நீ என்ஜாய் பண்றதுக்கு மாத்திரமா இல்லப்பா. நீ அனுபவிச்ச இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் நீ சொல்லணும். அதுக்குதான் உனக்கு 40வது வயசுல ரட்சிப்பை கொடுத்தார், 30வது வயசுல ரட்சிப்பை கொடுத்தார், 20வது வயசுல ரட்சிப்பை கொடுத்தார், 18வது வயசுல நீ மனம் திரும்பி இருக்கிற. அந்த வயசுல இருந்து இப்ப உனக்கு என்ன வயசாகுது? இத்தனை வருஷத்துல நீ எத்தனை ஆத்மாவுக்கிட்ட நீ இயேசுவை பத்தி சொல்லியிருப்ப? வெட்கப்பட்டு போவ நியாய தீர்ப்புல. சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறவன் அவன்தான் சரியான கிறிஸ்தவன். 5 காரியங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, மனம் திரும்பின கிறிஸ்தவன். 2வது, சரியான கிறிஸ்தவனுடைய அடையாளம் சாட்சி உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். 3வது, சரியான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். 4வது, கொடுக்கிற கிறிஸ்தவனாக காணப்பட வேண்டும். அடுத்தது, கடைசியாக சுவிசேஷ ஊழியம் செய்கிறவன், இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவன். இவன் பாஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, தியாலஜி செமினரி போகணும்னு அவசியம் இல்ல. நீ அனுபவித்த ரட்சிப்பின் சந்தோஷம் மற்றவருக்கு அறிவி. அந்த ரட்சிப்பை கொடுத்த இயேசுவை நீ அறிமுகப்படுத்து. இது எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம், எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம். இந்த 5 முக்கியமான காரியங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்குதோ அவங்க தான் சரியான கிறிஸ்தவர்கள், சரியான விசுவாசிகள். கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் நாம் பேசின கேட்ட இந்த காரியங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஜபத்தோடு நாம் கலந்து போகலாம். மனம் திரும்பின அனுபவத்தோடு நீ இருக்கிறியா? எத்தனை வருஷமா நீ ஆலயத்துக்கு போற, சபைக்கு போற, ஆனால் மனம் திரும்பின அனுபவம் வாழ்க்கையில் இல்லைன்னு இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இங்கேயே கண்ணை மூடி, ஆண்டவரே நான் பாவி, நான் மனம் திரும்பாமல் இருந்தேன், பேர் கிறிஸ்தவனாய் இருந்தேன், நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன், என்னுடைய செய்கைகளிலே நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய கண்களிலே பரிசுத்தம் இல்லை, பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய கால்களிலே பரிசுத்தம் இல்லை, பாவம் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட அந்த இடத்துக்கே நான் அடிக்கடி போக ஆசைப்பட்டேன். என் பாவத்தை நீர் கழுவ வேண்டும். என் கரங்களிலே என்னுடைய சிந்தனைகளிலே கூட தவறு உண்டு சுவாமி, என் சிந்தனை கழுவப்பட வேண்டும். ஜென்ம பாவி நான், தலையிலிருந்து கால் வரை என்னுடைய பாவத்தை கழுவ உம்முடைய ரத்தம் அல்லாமல் வேறு வழியே இல்லை. இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்ட அந்த வசனத்தின்படி உம்மை நான் விசுவாசிக்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்பு சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டது என்று நம்புகிறேன். என்னுடைய பாவம் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்படட்டும். நான் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.